யாருமே செல்லக்குட்டிங்களா நம்ம எதோட முடிச்சிருந்தோமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். டைம் வந்து கிளம்பி போயிருப்பான். இதோட முடிச்சிருந்தேன். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். அவங்க வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுறான். அப்படியே ரூமுக்கு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான், தூங்கிட்டு இருக்கான். சைடு நம்ம ஜங்குக்கு வந்து கேம் விளாண்டுட்டு இருக்கான். அப்படியே கேம் விளாண்டுக்கும்போது கரெக்டாக ஜங்குக்கு ஒரு கால் வருது. ஜங்கு கால் பார்த்துட்டு என்னது ஏதோ புது நம்பராக இருக்குது, ஆன்லைன் கால் மாதிரி இருக்கே, யாராக இருக்கும், ஒருவேளை தயங்கா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அட்டென்ட் பண்ணி பேசுகிறான். தயா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுகிறான். அந்த சைடு நம்ம கார்த்தி வந்து ஏய் தயாங்கா, யாரா தயம்? ஓ பாய் ஃப்ரெண்டை சொன்னியா? உன் தயாங் தான் இப்போ என் கையில் தான் இருக்கான். இங்கே பாரு, உடனடியாக இங்கே நீ சீக்கிரமாக நான் சொல்கிற இடத்துக்கு நீ கிளம்பி வர, இல்லைன்னா உன் தயாங் உயிர் என் கையில் அடிபட்டே செத்தே போயிடுவான் பார்த்துக்கோ. அப்புறம் நீ தான் அழுதுட்டு புலம்பிட்டு இருக்கணும் ஜங்குக்கா. கிளம்பி வா ஜங்குக்கா, உன் தயாங் உயிர் என் கையிலடா இப்போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி இந்த மாதிரி பேசுகிறான். ஜங்குக்கு இதை கேள்விப்பட்டோன்னா ரொம்ப அப்செட் ஆகுற, பயப்படுறான். கார்த்தி நீயா? தயங்க ஒன்றும் பண்ணிடாத கார்த்தி. நீ எங்கே சொல்கிறியோ நான் அந்த இடத்துக்கே வந்துடுறேன். நீ எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இந்த மாதிரி அப்செட் ஆகி ஒரு மாதிரி அழுகிற ஸ்டேஜுக்கு போய் அப்படியே ஒரு மாதிரியே பேசுகிறான். ஏய் இப்போ ஒன்றுமே நான் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் நான் அடித்து மட்டும் தான் போட்டிருக்கேன், கெட்டி போட்டிருக்கேன், அவ்வளோதான், சேரில் கெட்டி போட்டிருக்கேன், ஓகேவா? ஒன்றுமே பண்ணலை உன் தயங்க. நீ சீக்கிரமாக நான் சொல்கிற இடத்துக்கு நீ கிளம்பி வர, நான் உனக்கு சென்ட் பண்ணுறேன் இடத்த, ஓகேவா? அதே இடத்துக்கு கரெக்ட் டயத்துக்கு 5 மினிட்ஸ் தான் உனக்கு டைமே. சீக்கிரமாக நீ கிளம்பிடல. இந்த 5 மினிட்ஸ் கிளம்பி நீ வரலைன்னு வச்சுக்கோ, உன் தயாங் உயிர் அவ்வளோதான், ஒரு வழியாக டெத் ஆயிடுவான் பார்த்துக்கோ. அப்புறம் வந்து நான் சொல்லிட்டேன், என்ன ஜங்குக்கா கிளம்பி வரியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி இந்த மாதிரி பேசுகிறான் ஜங்குகிட்ட. ஜங்குக்கு வந்து இல்லை நீ எதுவும் பண்ணிடாத, நான் வந்துடுறேன், 2 மினிட்ஸில் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட இந்த மாதிரி ஜங்குக்கு வந்து இந்த மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறான் ஜங்குக்கு கார்த்திக்கிட்ட. சரி சீக்கிரமா நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ஃபோனை கட் பண்ணிட்டு சென்ட் பண்ணுறான். ஜங்குக்கும் பார்த்துட்டு உடனே சீக்கிரமாக கிளம்புறான். இதே நம்ம தயாங் வந்து கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக விட்டு அப்படியே வந்து பெட்டில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஜங்கு கால் பண்ணுறான், கால் போகவே இல்லை, 4 ரிஜிபிள்னு வருது. நம்ம தயாங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில, இன்னும் 4 ரிஜிபிள்னு வருது. ஒருவேளை தூங்கிட்டு இருப்பானா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேஷுவலாக விட்டுறான் தயங்கும். தயங்கு வந்து ஒரு கால் வருது, ஜிம்மன் தான் கால் பண்ணுறான். தயங்கும் பார்த்துட்டு டக்குன்னு அட்டென்ட் பண்ணி பேசுகிறான். ஜிம்மனா கால் பண்ணியிருக்கேன், என்னடா விஷயம்? தயம் டே நீ எங்கடா இருக்க, ஜங்குக்கு எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இந்த மாதிரி வச்சட்டாயி ஒரு மாதிரியாக பேசுகிறான். தயங்கு ஒன்றுமே புரியலை. டே என்னாச்சுடா, ஏன்டா இப்படி பேசுகிற? டேய் என்னாச்சு? டே அந்த கார்த்தி இருக்கான்ல, என்ன அடித்து போட்டுட்டு என்ன. டே என்னாச்சுடா? டேய் கார்த்தி என்னடா பண்ணா உன்னை? என் ரூமுக்கு என் வீட்டுக்கு வந்தான்டா. வந்து நான் ரூமில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன்னா அவன் எனக்கு ரொம்ப சித்திரவதை பண்ணி அடித்து போட்டுட்டு ரொம்பவே அடிச்சிட்டான்டா என்ன. அது மட்டும் இல்லை, ஜங்குக்கு கொலை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்கிட்ட சொன்னான்டா. என்னடா சொல்கிற? டேய் சுமன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வந்து இந்த பக்கம் சைடில் கத்துறான் பயங்கரமாக. தயாங் நீ என்ன பண்ணுறனா, சீக்கிரமாக நம்ம ஜங்குக்கு போய் நீ காப்பாற்று. அவன் மட்டும் இங்கே பாரு தயாங். ஏய் ஜிமா ரிலாக்ஸ் ஆயிரு, ஒன்றும் இல்லை ஓகே. இங்கே பாரு, மெதுவாக ரிலாக்ஸ் ஆகும். இங்கே பாரு இப்போ சொல்லு தயம், நீ சீக்கிரமாக ஜங்குக்கு வழி மறைச்சு எப்படியாவது அவனை திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். ஏன்னா கார்த்தி ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கான், நம்ம ஜங்குக்கு கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கான்டா. கொலை வரியில் நம்ம பண்ணதுக்கு அதுக்கு பதிலாக ஜங்குக்கு பழி வாங்குறான்டா. உன் பாய் ஃப்ரெண்ட்
அதான் தயம் தயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்செட் ஆகி அப்படியே ஒரு மாதிரி மயக்கத்துக்கு போயிடுறான். தயங்க வந்து அந்த சைடு கத்திக்கிட்டே இருக்கான் ஃபோனில். ஜிமன் டேய் ஜிமன் டேய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா எகிர்றான். தயங்கு டக்குன்னு ஃபோனை தூக்கி போட்டுட்டு சீக்கிரமாக கிளம்புறான். ஜங்குக்கு வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மாட்ட வந்து கேட்குறான், ஜங்குக் வீட்டில் இருக்கானா? இல்லையா ஆண்டி, அவன் வீட்டில் தான்ப்பா இருக்கான், அவன் ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கான். அப்படியா, ஒரு எட்டு பார்த்துட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தயம் வந்து ஜங்குக் அம்மாட்ட இந்த மாதிரி சொல்ல, ஜங்குக் அம்மாவும் போய் பார்க்குறாங்க. பார்த்தா செம்ம ஷாக்கு. இங்கே தானே இருந்தான், எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இல்லைப்பா இவ்வளோ நேரம் ரூமில் தான்ப்பா இருந்தான் ஃபோன் நோண்டிக்கிட்டு, ஆனால் இப்போ என் பையனை காணோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்செட் ஆகுறாங்க, பயப்படுறாங்க. ஜங்குக் அம்மா வந்து தயம் வந்து ஆண்டி ஒன்றும் இல்லை, அவன் எங்கேயாவது வெளியே போயிருப்பான், நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீங்கள் அப்செட் ஆகாதீங்க, தைரியமாக இருங்க, ஓகே ஜங்குக் வந்துடுவான், நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரிப்பா கொஞ்சம் சீக்கிரமாப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, என் பையனுக்கு ஏதாவது இல்லை ஒன்றும் ஆக விட மாட்டேன் ஆண்டி, நான் எதுவும் ஆக விட மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்புறான் தயங்கு. இடத்துலையும் தேடுறான். தயங்கு வந்து ஒரு இடம் விடாமல் ரெஸ்டாரண்ட்டு, பீச்சு எல்லா இடத்துலையும் விடாமல் தேடிக்கிட்டே இருக்கான். வந்து கார்த்தி சொன்ன இடத்துக்கு வந்துடுறான். கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தின்னு கூப்பிட்டோன்னே கார்த்தியும் திரும்பி பார்த்துட்டு, ஆ வாடா 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 ராசா வா, என்ன உன் ஆளுக்கு ஒன்றுனா அப்படியே துடிச்சு வர. இல்லை தயங்கங்க, நான் தயங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இந்த மாதிரி வெப்செட்டாக பேசுகிறான். உடனே வந்து கார்த்தி வந்து டேய் பொறுமாடா, ஏன்டா வெப்செட் ஆகுற, இரு உன் தயங்க பார்க்கணும் அவ்வளோதானே, பார்ப்போம் பொறுமையாகவே பார்க்க விடுறேன் சரியா, இப்போதைக்கு நீ என்ன பண்ணுற தெரியுமா, நான் தயங்க பார்க்கணும் கார்த்தி, ப்ளீஸ் அவனை எதுவும் பண்ணிடாத கார்த்தி, என்ன வேணா பண்ணிக்கோ ப்ளீஸ், அவனை எதுவும் பண்ணிடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அழுதுகிட்டே சொல்கிறான் நம்ம ஜங்குக்கு கார்த்திக்கிட்ட. கார்த்தி வந்து ஈவில் ஸ்மெல் பண்ணிட்டு, பாய் ஃப்ரெண்டுக்குன்னா ஒன்றுனா அப்படியே துடிக்குது இதயம் இல்லை அப்படி தானே, பரவாயில்ல லவ்னா அதான் லவ்வு போல இருக்க, பரவாயில்ல லவ்வு கூட நல்லா தான் இருக்குது உங்கள் லவ்வு, ஆனால் செல்லம் நல்லா மாட்டிக்கிட்ட செல்லம், இப்போ உன்னை என்ன பண்ண போகிறேன் தெரியும், டேய் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கெட்டி போடுங்கடா அவனை அப்படி இந்த மாதிரி சொன்னோன்னே 2 பேரும் வந்து ஜங்குக்கா கையை பிடிச்சி கெட்டி போடுறாங்க. ஜங்குக்கா கத்துறான், டேய் என்னடா பண்ணுவீங்க என்னை விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்துறான். டேய் என்னடா கத்துற, அமைதியாடுறா. ஜங்குக்கா நீ இன்னொரு தடவை கத்துனேன்னு வச்சுக்கோ, கண்ணு முன்னாடியே உன் தாயை அங்கே போட்டு தள்ளிடுவேன். கார்த்தி இந்த மாதிரி ஜங்குட்ட சொல்கிறான். ஜங்குக்கா இல்லை நான் கத்த மாட்டேன் கார்த்தி ப்ளீஸ், அவனை எதுவும் பண்ணிடாத, நான் கத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்கான் ஜங்குக்கு. பரவாயில்லையே ஜங்குக்கா, சொன்னோன்னு அமைதியாயிட்டேன், அப்படித்தான் இருக்கணும் ஜங்குக்கா, ஓகே குட். நம்ம தயங்க எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறான். ஐயோ இந்த ஜங்குக்கு எங்கே தான் போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக இருக்கும்போது கரெக்டாக கால் வருது நம்ம தயங்க்கு. பிக்கப் பண்ணுறான். யார் பேசுகிறது, பர்றா மூச்சு வாங்குது தயங்க்கு. என்ன தயம் உன் ஆளக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப துடிச்சு போயிட்ட போல. கார்த்தி நீயா, பரவாயில்லையே, நானே தான் ஆனக்கான்னு சொல்லிட்டு வீட்டில் நான் விசாரிச்சு அப்படி தேட ஆரம்பிச்சிருப்பியே ஒரு செகண்ட் கூட இல்லாமல். வேணாம் கத்தி, அவனை எதுவும் பண்ணாத கத்தி ப்ளீஸ். தயம் நீயாடா கெஞ்சுற, பர்றா ஏதோ பிடிங்கி மாதிரி பேசுன, ஏதோ சாரி கட்டி எனக்கு அவமானப்படுத்தி நிறுத்துனியே, ஏதோ கோவத்துல பண்ணிட்டேன்டா ப்ளீஸ்டா, அவனை எதுவும் பண்ணிடாதடா, அவனை கெஞ்சி கேட்குறான்டா. எதுவும் பண்ணக்கூடாதா தயம், பண்ணுவேன், அடிச்சு கொடுமைப்படுத்துவேன் தயம், அவமானப்பட்டல தயம், நீயும் சாவு, துடிச்சு சாவுடா. கதி வேணாண்டா ப்ளீஸ்டா, அவனை எதுவும் பண்ணிடாதடா ப்ளீஸ்டா, என்ன வேணா ஏதாவது பண்ணிக்கோடா ப்ளீஸ்டா, அவனை விட்டுருடா. விடணுமா தயம், விட முடியாது தயம், உன்னை கொதற வைக்க போகிறேன் இன்னைக்கு. என்ன பண்ணுற தெரியுமா தயம், நான் சொல்கிற குடோனுக்கு நீ இப்போ வர்ற இல்லைன்னு வச்சுக்கோ, ஆளை போட்டு தள்ளிடு. நல்லா கேள்விப்பட்டுக்கோ, 3 minutes தான் டைம், 1 o'clock இங்கே இருக்கணும், இல்லைன்னு வச்சுக்கோ ஆளை துடிக்க கொன்றுவேன் உன் ஜங்குக்க.
தாயம் அவனை எதுவும் பண்ணிடாதா, நான் சீக்கிரமாக வந்துடுறேன்டா ப்ளீஸ்டா. தாயம் ஐயோ கவுண்டும் ஸ்டார்ட் தாயம். ஃபோனை வைக்கிற தாயம். கார்த்தி இந்த மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். தயங்க இது சீக்கிரமாக வந்து கிளம்பி தேட போயிடுறான் தயங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் தெரியாத எபிசோடில் பார்க்கலாம். தயங்க வந்து ஜங்கு கண்டுபிடிப்பாங்களா கண்டுபிடிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். கிளம்புற டைம் வந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் தூங்க. லவ் யூ சார். அங்கே போயிடுச்சு இப்போ. பாய் பாய்.